Hi நண்பா எல்லாருக்குமே வணக்கம் நான் Chandru பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கணும் நானும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன் thumbnail பார்த்திருப்பீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னா இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் தான் பண்ண போறோம் சோ நமக்கு பாத்தீங்கன்னா O2 மொபைல்ஸ் அண்ட் ட்ரூ கம்யூனிகேஷன் நம்ம நிர்மலனா தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க அவங்க சேனல் ஆல்ரெடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க கடந்த ஒரு சில மாசங்களாவே பாத்தீங்கன்னா அவங்கட்ட பிக்சல் டிவைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவேலபிளா இருக்கு அந்த 3A 3XL அப்புறம் 4XL ரீசன்ட்டா நான் போன வார வீடியோ பாக்கும்போது பாத்தீங்கன்னா பிக்சல் 5 ஸ்மார்ட்போன் பாத்தீங்கன்னா அவங்கட்ட நிறையவே ஸ்டாக் இருந்துச்சு எனக்கும் पर्सनலாவே பாத்தீங்கன்னா பிக்சல் 5 ஸ்மார்ட்போன் எப்படி இருக்கும் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதுபோல நம்ம फ्रेंड्स நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிக்சல் 4 தான இந்தியா லான்ச் ஆச்சு இந்த 4XL க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதே மாதிரி 5 5A இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் என்ன ஒரு ரிவ்யூ போடுங்க ப்ரோன்னு கிட்ட சொல்லிருந்தீங்க சோ அதனாலே பாத்தீங்கன்னா அந்த அண்ணாட்ட கேட்டேன் அந்த அண்ணாவும் பாத்தீங்கன்னா சூப்பரா அழகா பேக் பண்ணி நம்ம கொரியர் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க அவங்கட்ட பிக்சல் மட்டும் கிடையாது ஐபோன்ஸ் நிறைய இது 1 இயர் பிராண்ட் வாரண்டி ஓடலாம் தராங்க ஐபோன் SE பழைய மாடல் நிறைய ஃபோன்ஸ் வந்து கலெக்ஷன் இருக்கு அவங்க YouTube சேனலுக்கான லிங்க் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகே நண்பா ஓகே ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி என்னன்றதை பாத்துருவோம் ஓகேவா ஓகே நண்பா இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு சென்ட் பண்ற பாக்ஸ் ரொம்ப பக்காவா வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க உள்ள பபிள் பேப்பர்லாம் வச்சு ஓபன் பண்ணி பாத்துருவோமா பாடி இந்த பேக்கிங் ஓபன் பண்றதுக்குள்ளே பாதி இது பெரும்பால பரா உள்ள ஒரு பாக்ஸ் செம்ம சேஃபா அமைச்சிருக்காங்க அண்ணே ஓகே நமக்கு மொபைல் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கு போல தீ மியூசிக்கோட பிக்சலை வரவேற்போம் ஓகே செமையாக இருக்கு நண்பா இதுவுமே கை கடக்கமாக தான் இருக்குது நம்ம பிக்சல் 4 வீடியோ வந்து போட்டிருப்பேல நான் எப்பயுமே சொல்லுவேல கைக்கு விரலுக்கு நடுவில் வச்சு சுற்றுற மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்குது ஓகே அடுத்து என்ன ஏதுன்றதை ஆன் பண்ணி பார்ப்போம் சார்ஜ் இருக்குது சார்ஜ் இருக்குது இதோட சிறப்பம்சங்கள் என்னன்றதை ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் ஹாய் நண்பா இப்போ அன்பாக்சிங்லாம் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து பூட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சொல்லப்போனால் பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுதோ இல்லையோ நம்ம அதோட ஸ்பெக்கை பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் தெரிஞ்சு வச்சுருப்போம் இந்தியாவில் எப்படா லான்ச் பண்ணுவீங்கன்னு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரேட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 32,000 சம்திங் அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ O2 மொபைல்ஸ் இல்லை ட்ரூ கம்யூனிகேஷன்ஸில் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா அவங்கள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க இதோட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 6 இன்ச்சு டிஸ்பிளே ஆனால் ஃபுல் வியூ டிஸ்பிளே கீழே பாட்டமாக இருக்கட்டும் எவ்வளோ தூரம் இங்கே வரைக்கும் டிஸ்பிளே இருக்கு நண்பா அப்புறம் மேலே சுற்றி பார்த்தீங்கன்னா பெஸிலே நீங்கள் பார்க்க முடியாது ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எதை வச்சு காட்டேன் இருங்க ஒயிட்டில் கலரில் ஏதாச்சும் வச்சு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு இது தெரியும் இங்கே பார்த்தீங்களா இப்போ வந்து டார்க் மோட் எடுத்து விட்டேன் அந்த ஒயிட் கலர் ஸ்க்ரீன் எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள் எட்ஜ் டு எட்ஜ் ஃபுல்லாகவே டிஸ்பிளே தான் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ டார்க் தீமே வச்சுக்கிறேன் டார்க் தீம் தான் நமக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து HDR10+ சப்போர்ட் பண்ணுது 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோடு வருது நண்பா ஸோ டிஸ்பிளேயோட கிளாரிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த வால்பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765 5G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க புரியுது இந்த 30,000 ரூபா கொடுத்து நான் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் உள்ள ஃபோனை வாங்கணுமா அப்படின்னு கேட்பீங்க பட் நம்ம பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனை எதிர்பார்க்குறது பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு கிடையாது அதோட கேமரா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டு கண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனை அதிகமாக விரும்பி வாங்குறதுக்கான காரணமே இன்னொன்று பிக்சல் 4லையும் 4XLலையும் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்தது என்னன்னு தெரியுமா பேட்டரி தான் அது பிக்சல் 3XL இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த 3000 தாண்டவே 2800 இந்த மாதிரி தான் பேட்டரியோட எம்ஏஹெச் வந்து கொடுத்துருந்தாங்க பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4080 எம்ஏஹெச்க்கான பேட்டரி அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் சார்ஜர் பார்த்தீங்கன்னா அவங்க பாக்ஸோட கொடுப்பாங்க பட் இப்போ நம்ம டெமோ ஃபோன்ஸ் வாங்குறதுனால வெறும் ஃபோன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வரும் நீங்கள் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு PD சார்ஜர் இருக்குது இல்லை ஒரு குவால்காமோட சார்ஜர் இருக்குது இப்போ ரெட்மியோட ஒரிஜினல் பாக்ஸில் வரும்ல ரெட்மியோட சார்ஜர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவால்காம் சர்டிஃபைடு தான் அந்த சார்ஜரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணலாம்
ஸோ பேட்ரி பேக்கப் எப்படி இருக்குது, அதே மாதிரி கேமரா கேமிங்க்கு எப்படி இருக்குன்னு நான் நம்ம சேனல் டெடிகேட்டடாக வீடியோ போகிறேன். மற்ற ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று 12.2 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடியே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஃப்ளாஷ் லைட் ஒன்று இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. நம்மளால் பின்னாடி பார்த்தீங்கன்னா 4K 30 fps 60 fpsல வீடியோ எடுத்துக்க முடியும். ஒயிட் ஆங்கிள் கேமராவில் 4Kல 30 fpsல வீடியோ எடுக்க முடியும் அதிகபட்சமாக. ஃப்ரண்ட் கேமராவில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபோட்டோஸுக்கு ஓகே, பட் வீடியோவுக்கு ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன தான் லாங்காக வச்சாலும் என் கழுத்து வரைக்கும் தான் தெரியுது. நீங்கள் எப்படி உங்களுக்கு நான் வீடியோவில் எடுத்து காட்டுறேன், ரொம்ப ஜூமிங்கில் தெரிகிற மாதிரி இருக்குது. நான் Pixel 4 வந்து நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா 2 கேமரா இருக்கும் ஃப்ரண்ட்டில். அதனாலே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் ரொம்ப ஒயிடாக இருக்கும். ஆனால் ப்ரைமரிக்கு மாற்றினாலுமே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா என் மண்டையிலேருந்து என் கழுத்து வரைக்கும் தான் தெரியுது. நான் வீடியோ சாம்பிள்ஸ் வேணால் எடுத்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ பேசிகிட்டு இருக்கிறத நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என் மண்டை, என் கழுத்து, அதிலே பார்த்தீங்கன்னா ஜூமிங் ஆப்ஷன் வேறு. ஆல்ரெடி அது ஜூமிங்கில் தான் தெரியுது, அது போக ஒரு ஜூமிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா ஒரு vlogging செட்டப்புக்கு சரிப்பட்டு வராது, பட் ஃபோட்டோகிராஃபிக்கு வேணால் ஒத்து வரும் ஃப்ரண்ட் கேமரா. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இல்லை 3.5 ஆடியோ ஜாக் வந்து கிடையாது நண்பா. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்கான இருக்குது. Wi-Fi 6க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. IP65க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். கேமராக்காண்டி தான் முக்கியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி ரிவ்யூ பண்ணணும்னு ஆசைப்பட்டது. கேமரா எப்படி இருக்குது அப்படின்றதை பார்த்துட்டு பேட்ரி லைஃப் ஒரு நாளைக்கு தாங்குதா நார்மல் யூஸருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டெடிகேட்டடாக இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.